பெஸ்ட் ஆஃபர்னு ஒரு படம் இருக்குது. ஃபேமஸ் ஆர்ட் ஒர்க் எல்லாம் ஏல விடுவாங்க. அதில் சில ஃபோர்ஜரி எல்லாம் நடக்கும். நம்ம எனியோ மார்க்கோனி தான் வந்து மியூசிக்கெல்லாம் பண்ணியிருப்பார். ஒரு அட்டகாசமான படம். எனக்கு இந்த டெலிஷியஸ் பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அது போக சில படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஃப்ரான்ஸில் இருக்கிற அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பொண்ணை இடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருது. அதனால அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி நல்லபடியாக கவனித்து அனுப்பி விடுறாங்க. மறுநாள் மறுபடியும் அதே பொண்ணு வந்து, எனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு, உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் சில பல விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் என்னங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. படம் நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி மிஸ்ட்ரிலியே ஆடியன்ஸை வச்சுருந்தாங்க. ஏதோ பெருசாக பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே வந்து அவள் வழிக்கு கொண்டு வர பார்ப்பா. அது நல்லாவே இருக்கும். ஏன்னா கடைசியில் தான் என்னங்கிறதே ரிவீல் ஆகும். அது வரைக்கும் அந்த டென்ஷனை வந்து அந்த சஸ்பென்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அது சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஹை கிளாஸ் ஆளுங்க எப்படி இருப்பாங்க, எதை பற்றி பேசுவாங்க, எந்த கொக்கி போட்டால் இவனுங்கெல்லாம் நம்ம வழிக்கு வருவானுங்க, அதெல்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, கிளைமேக்ஸ் தான் ஒரு ஆடியன்ஸை சீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டா படம் பயங்கரமான படம், டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்லாம் வந்து யோசிச்சிருவானுங்க, நினச்சிட்டானுங்களா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேக்ஸ் தேவையில்லைங்கிறேன். அதுக்கு தான் வந்து நான் பெஸ்ட் ஆஃபர் மாதிரி படங்களை எல்லாம் வந்து சொன்னேன். அதில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு செம ட்விஸ்ட் இருக்கும் அந்த படத்தில், அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வந்து அது ஃபேக்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதையோடு போகாமல் இது வந்து ஏதோ திணிச்ச மாதிரி ஒரு ஷாக் வேல்யூக்காக வைக்கிற மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு வேளை மற்றவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அது பார்க்குறவங்களை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கரெக்டாக எனக்கு படலை. இந்த படம் வந்து பேரசைட் படம் மாதிரி தான். அதுலேயும் எப்படி ஒரு குடும்பத்தை போய் ஏமாற்றுவாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு குடும்பத்துக்குள்ள போகிறாங்க. ஆனால் வந்து ரெண்டுமே வேற வேற ஜானர். பேரசைட்டில் அடிச்சுக்கவே முடியாது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த வாட் யூ விஷ் ஃபார், ரா, இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். இதே மாதிரி ஒரு படம் ஆமிஸ்னு ஒரு படம் இருக்குது, ஹிந்தி படம். அது பாருங்கள், அது ஒரு அட்டகாசமான படம். அது சோனி லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பில் இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.